இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். முக்கியமாக ப்ரெஸ், சோஷியல் மீடியா, டெலிவிஷன் சேனல்ஸ், என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்குறது சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் சார், நீங்க பேசுங்க. அந்த சோஃபா வேற ரீசன் இருக்கு, நீங்க வாங்க பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜனவரியில் இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி உள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஜி, இந்த பாட்டு ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வித்தியாசமா இருக்கணும், ஆனா இனிமே பாடவே கூடாது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓபன் பண்ணி பாருங்க, இவரு தான் பாடுறாரு சொன்னாங்க. வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார். ஆனா இந்த பாட்டு நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவர் அவர்தான். இன்னைக்கு கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்காரு. பாவம் ஜராட்டிக்கிட்ட சார். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டது எனக்கு தெரியாது. இனிமே அந்த சிங்கர் இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன், இவர் தான் சிங்கர். இவ்வளவு நல்ல மனசு கூடிய இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம். ராஜா, எனக்கு ராஜா தான் தெரியும். விஜய் ஆண்டனி எனக்கு ராஜா தான் தெரியும். நாங்க காம்போசிஷன் ஹாஸ்டல் டேஸ்லயே பண்ணிட்டோம். ராஜா கிட்ட ஒரு ஒரு சீன் சொல்லுவேன். ராஜா கம்போஸ் பண்ணுவாப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல. பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹி இஸ் கோயிங் டு மேக் இட். ஏன்னா அந்த டேலண்ட் அன்பிலீவபிள். அந்த டைம்லே, காலேஜ் டைம்லே, த வேரியேஷன் யூஸ் டு கிவ் இன் மியூசிக். ஸோ விஷால் சார் சொன்ன மாதிரி அவர் சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்லேயே இப்படி தானே அவர் கதை சொல்றது, நடிக்கணும், இதுதான் ஆர்வம். காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு, ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு. நான் திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி. பஞ்சம்புலைக்கு வந்த கதை தான். பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன். மகாபிரபு, ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் பெரிய படத்தில் ஒன்று. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துருக்கு. ஆமாம், அப்போவே ஐ லவ் இண்டியா, மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க்ல இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன்னு. அப்வியஸ்லி நான் ஃபில்ம் நாலேஜ் நிறைய இருக்கும், ஆக்ட் பண்ண போகிறாரு தான் தெரியும். பட் த வே ஹி ஸ்போக் டு மீ, அந்த டைமில் நான் என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கீதா தான் வருவாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஆள், ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளான ஆள். ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோட கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சுருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது. என் வசதிக்கு ஒரு கீபோர்டு வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன். பட் அவர் அந்த டைமில் மகாபிரபு, ஐ லவ் இண்டியாவில் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார். அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா விஷயம். ஸோ இவருக்கு மியூசிக் டைரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான், பார்த்துருக்காங்க, காலங்காலமாக பார்த்தவங்க அவங்க. பட் நான் என்னோட டியூன் இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன், என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு. நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும் போது பின்னாடி கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த வே ஹி ஹேண்டில் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக ரொம்ப நாளாக இருந்தார். நான் மேலே பேசின மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள வெறும் திறமை மட்டும் இல்லை, சினிமாவுக்குள்ள பல லேயர்ஸ் இருக்கு, அது வணிகம் இருக்கு. அந்த வணிகத்தை தொழில்ன்றது ஒரு போர் தான். ஆக்சுவலா லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும், நீங்க எந்த தொழிலும் எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான். ஜெயிக்கிறவன் காசு சம்பாதிக்கிறான், ஒருத்தன் லூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஜெயிப்பான். இதுதான் நீதி. ஆமா, இந்த சினிமா தொழில் பயங்கரமா இருக்கும். இதுல டாக்டர் விஷயங்கள்ல நாலேஜ் டிகிரி படிச்ச பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும், எம்டி ஆக முடியும். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆமா, சினிமாவில் யார் வேணா இருப்பாங்க, யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டா தெரியாது. நிறைய பேர் உள்ள நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று என்னென்னமோ நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில நான் ஒரு ஆர்வப்பாளராக நான் முதல் படத்தை நடிக்க போறேன்னு சொல்றேன். அப்போவே அந்த டைம்ல தான் சார் கூடலாம் நான் அந்த மாதக ஜராஜா ஒர்க் பண்றேன்.
சாருக்குலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன். சுந்தர் சி சார் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு, ராஜா எது ப்ராப்ளமா, எதுனா சொல்லுங்க, எதுனாலும் சொல்லுங்க, அப்பப்போ கூப்பிட்டு ஒண்ணுமே தெரியல, கண்ணை மூட்டு நான் பாட்டுக்கு போறேன், அவரா கூப்பிட்டு ராஜா இது வேணா சொல்லுங்க, ராஜா இது வேணா சொல்லுங்கன்ற மாதிரி பயங்கரமா வந்து வாலண்டியர் பண்ணி கைட் பண்ண ட்ரை பண்ணாருன்றது வந்து என்னால் இன்னும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக என்ன இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்க்குறோம் இல்லையா. ரொம்ப போல்டானவர், மனசுல பட்டதை செய்யக்கூடியவர், மனசுல பட்டதை பேசுறது செய்யறது அப்படின்ற எத்தனை பேர் டிப்ளமேட்டிக்காக போய் தான் நான் பழகிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால பல விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான். ஸோ அதில் வந்து நானும் சுந்தர் சி சாரும் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, நானும் சுந்தர் சி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது. சார் ஏதாவது ஒரு கிறுக்குத்தனமா பண்ணுமே சார், ஏதாவது ஒன்று சார், இன்னும் கேவலமா ஏதாவது சொல்லுங்க சார், சார் தப்பா நினைக்காதீங்க, லிரிக்ஸ் உண்மை உண்மை. ஆமா, ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார், சார் ஈக்குவலா சொல்லுவாங்க. இந்த படத்துல வந்து ஆமா பயங்கரமா லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார். வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா சார் கூட உட்காரும்போது கொடுத்துருக்காங்க அவங்க. நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்குவல் வேவ் லென்த்தில் இந்த மக்காயெல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு, பாட்டு எல்லாம் தொம்பைக்கு தொம்ப, நானே வந்து உல்டாவாக்கு பண்றாரு இல்லை, இன்னும் உல்டா அப்படி போற மாதிரி சார் வந்து வரி வரியா எழுதி கொடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அப்படின்னா, சார் எல்லாமே பாட்டுனா முறையாக தானே சார் பாடுவாங்க. ரொம்ப அதே கர்நாடிக் சிங்கர்ஸ், கர்நாடிக் வித்வான்கள்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும், அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னோடனே, சரி இசைக்கு இப்படி ஒரு சோதனை, இசைக்கு ஒரு சோதனை. அதனால மறக்க முடியாத ஒரு சாங் தான். இப்ப நம்ம தட்டி திருப்ப எழுப்பி கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது, கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம். யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல, இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும், அப்படி டென்ஷன் ஆகி உங்களை திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரீட்சை பண்ற அப்படின்னு கேட்டாங்க. மை டியர் லவ்வர், மை டியர் லவ்வர் அப்படின்னு பாடும்போது, இது பாட்டுக்கு நீங்க தான் சார் லிரிக் ரைட்டர் ஆக்சுவலா இந்த பாட்டு? பாவிஜய். ஆனா இன்னொரு இதுல ஒரு விஷயம் சொல்றேன், சொல்லாத ரகசியம். இந்த பாட்டெல்லாம் பாடி உண்மையாவே நாங்களே எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா வந்துருச்சு, அப்போ வைரல் ஆயிருச்சு. ஆனா அதுல என்ன ஒரு விசேஷம்னா, விஷால் தன்னை உண்மையாவே சீரியஸா பாடகர் நினைச்சுக்கிட்டாரு. இன்னும் அவர் நினைச்சுக்கிட்டு இப்ப நேத்து கூட சொன்னாரு, சார் கண்டிப்பா பாருங்க ரிலீஸ் ஆனா பாட்டுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு யங் ஹீரோஸ்ல வந்து ஆக்ஷன் பிளாக் ஒரு டூப் இல்லாம தானே ஆக்ஷன் பிளாக் பண்றேன். அந்த ஆக்ஷன் பிளாக் பண்ணும்போது ஸ்டான்ஸ், நம்ம வந்து ஆக்ஷன் கிங் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த பாடியோட ஸ்டான்ஸ் கரெக்டா இருக்கிற ஒரு ஹீரோ வந்து விஷால் சார் தான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். தட்ஸ் வெரி ட்ரூ ஆல்சோ. அண்ட் எங்களால் நம்ப முடியுது. நீங்க இந்த படத்துல 99.9% 100% சொல்லலாம், மேபி எனக்கு தெரியாம ரூட் ஷாட் இருக்கான்னு தெரியல, 99.9% ஷாட்ஸ் வந்து அவரே தான் பண்ணாரு, பண்ண விட மாட்டாரு. there is another reason also. விஷாலோட பிசிக்கு டூப் கிடைக்காது. அவன் டூப் வந்து டூப் ஆயிட்டான். அவன் வந்து கொளுத்து போய் காலைல வருவான், பொங்கல் சாப்பிடுவான், போய் படுத்துக்க விடான்னுவேன். ஃபைட் முடிச்சுட்டு இப்போ வந்து தயவுசெய்து வந்துடாத, இல்ல they will think that I am fat. ஓகே, அதனால அவன் வந்து இப்படி ஆயிட்டான். ஒரு நாள் கூட வந்து வருவான் காலைல, டேய் பேட்டா வாங்க, போய் பொங்கல் சாப்பிடு, போய் தூங்கு. அவன் பண்ண ஆசீர்வாதம் தான் இந்த பொங்கலுக்கு இந்த படம் வருது சார். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மதகஜராஜா. இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறன்னு படுத்தாரு. நானும் உள்ள வரேன் பாக்குறேன், 5 நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும், அப்புறம் புரண்டு படுக்கிறாரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணை திறந்து யோசிக்கிறாரு. இன்னைக்கு கேட்டுட்டு ஏங்க இப்படி இருக்கீங்க. ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது, அந்த ஷூட் நடக்கும்போது, ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்க போனோம். ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கும்போது போனோம், அப்புறம் பொள்ளாச்சி கூட வந்தோம். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் விஷாலுடைய that 8 pack fight he and Sonu Sood sir சொன்னார்ல, எல்லா லேடிஸ் வந்து Sonu Sood and Vishal bare body, we were part of that group. So எல்லாரும் போனோம்.
ஆனா அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்துல எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்கிரீன், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கிரீன், அது அந்த நேரத்துல அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது. ஐயோ, இந்த படம் வந்து என்ன அந்த டோட்டல் மாஸ் என்டர்டெய்னர் சொல்றோம்ல, அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம். ஒரு நிமிஷம் கூட நீங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பின்னாடி போக முடியாது. யூல் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் த சீட். த்ரில்ஸ் இருக்கட்டும், காமெடி இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. ரிலீஸ் ஆகும்போது சொன்னாங்க, அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு. பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க. இந்த படம் இந்த சீசன்ல மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டா கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு that finally the film is coming to the theatre.